ஹாய், வெல்கம் டு ராம்ஸ்கோப். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க, இந்த விஜயின் ஒரு விசில் புரட்சிக்கு அப்புறம் திமுக, அதிமுக, அப்புறம் நம்ம சீமான் அண்ணன், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ், ஓகேங்களா, பாமக, ஓகேங்களா, இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரி டிசிஷன் எடுத்துருக்குறாங்க. இந்த ஃபெயிலியர் அவர் அன்புமணி அண்ணனுக்கு சக்ஸஸ்ஸு. பட் ஆனால் இந்த வேவ், இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லையா, யாருமே எதிர்பார்க்காம டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திமுக. எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாலின் அண்ணன் வந்து அவங்க மாவட்ட செயலாளரெல்லாம் மீட் பண்ணார், ஓகேங்களா. கழகத்தில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் சொல்லுங்கள், ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த வெப்சைட்டில் வந்து எய்தர் வீடியோ, அப்புறம் டெக்ஸ்ட்டு, வாய்ஸ் மெசேஜ், எப்படினாலும் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. நாம் குறைகளை ஆராய்ந்து அது சரி செய்யப்படும் இருக்காரு. உண்மையிலே ஃபஸ்ட்டு வி ஹவ் டு அப்ரிஷியேட். அதாவது எந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவிக்கே வந்து கேவலமாக பேசுகிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஒன்றே ஒன்று தான் சொன்னார், அது மாதிரி இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி குழந்தைங்களெல்லாம் யூஸ் பண்ணி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, நாம் அதையும் முறியடிப்போம். உண்மையிலே இது நீங்கள் நம்ம கற்றுக்கணும். எல்லாருமே திமுகன்னு கற்றுக்க வேண்டியது. ஓகே, நடந்துருச்சு, ரைட், இவ்வளோ பெரிய கட்சி, ஈகோ பார்க்காம இந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் கற்றுக்கிட்டு நாங்கள் வென்று வருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இது திமுக, ஓகேங்களா. அப்புறம் அதில் மெயினாக சொன்ன அந்த மீட்டிங்கில் சொன்ன ஸ்பீச்செல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துருவோம். அந்த காலத்தில் அரசியல் நம்ம டீ கடையில் பேசுகிறோம், இப்போ எல்லோரும் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. ஸோ எல்லா திமுக உறுப்பினர் வந்து எல்லோரும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் அதில் அரசியல் டிஸ்கஸ் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க, இந்த தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் நல்லதோ அதை பண்ணுங்கன்னு இருக்காரு. தட் மீன்ஸ் அந்த சேஞ்ச் அவர் அக்செப்ட் பண்ணி அவர் வர்றாரு. டிவிக்கோட, அதாவது விஜய் கட்சியோட அந்த சோஷியல் மீடியா இம்பேக்டை புரிஞ்சுக்கிட்டு அவர் தெளிவாக வர்றாரு. இதுலேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னாக்கா, திமுக ஒரு போராளிங்க, ஒரு ரெசிலியன்ஸ் உள்ள கட்சி, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி திமுக வந்து எப்படி ஒரு எழுந்து வந்துடும், பெருசாக வராட்டாலும் மேபி இனிமேல் வந்து விஜய் அலட்சியெலாம் வர முடியாது எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி தேதி பிரகாரம் நாளைக்கு நடக்கும் தெரியாது. இனிமேல் 3 கட்சி 4 கட்சி டிவிக்கே, பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, அண்ணன் சீமான் அண்ணன் 5. சீமான் அண்ணன் அவர் போராடிட்டே இருப்பார், ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு ஏன் திமுக மெயின் வந்துன்னு சொல்கிறாக்க, அவங்களுக்கு ஒரு யங் ஃபேஸ் இருக்குது, தம்பி உதய் இருக்கிறாப்புல, ஓகேங்களா. இங்கே தான் குடும்ப கட்சியோட பலம் பார்க்கணும். சும்மா எல்லாரும் குடும்ப கட்சி மோசம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லாதீங்க. டோன்ட் ஜாயின் இன் த க்ரௌட். உண்மையிலே சொல்கிறேன், சில இடங்களில் குடும்ப கட்சி தான் கரெக்டு. குடும்ப கட்சியாக இருந்தனால தான் இன்றைக்கி திமுக இந்த தோல்விக்கு அப்புறம் உருப்படியாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருமே எனக்கு தெரிஞ்சு திமுகலேருந்து பெருசாக போகலை. ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு காங்கிரஸ் ஆள் ஒருத்தர் அலி அபுபக்கரா, எனக்கு பேர் மறந்துருச்சு, எனக்கு அடிக்கடி டிவி டிபேட்டில் வருவார், அவர் திமுகவில் ஜாயின் பண்ணியிருக்காரு இப்போ ஜஸ்ட் டே பேக். புரியுதா அவங்களுக்கு? இதுதான் திமுக. நம்ம சும்மா குடும்ப கட்சின்னு சொல்லலாம். குடும்ப கட்சியாக இருந்தால் மாத்திரம்தான் தோல்விகளில் எல்லாம் ஸ்ட்ராங்காக யுனைடடாக நிற்பாங்க. ஜெயிக்கும் போது எல்லோரும் வருவாங்க. யூ டேக் காங்கிரஸ் வந்து கடந்த 10, 12, 13 வருஷமாக தள்ளாடிட்டு இருக்கு. பட் ஸ்டில் தே ஆர் சர்வேயிங் அப்படின்னாக்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் காந்தி ஃபேமிலி. தப்பு ரைட்லாம் அப்புறம். புரியுதா உங்களுக்கு? பிஜேபின்றது வேறங்க, அது ஒரு ஆர்எஸ்எஸ் டீமு, அது ஆர்எஸ்எஸ்ஸே பெரிய குடும்பம், ஓகேங்களா. ஸோ மை ஒப்பீனியன், இப்போ திமுக சர்வே ஆகிறதுக்கு மெயின் காரணம் குடும்ப ஆட்சி. அந்த குடும்ப ஆட்சிக்கு வந்து கீழே வந்துட்டு தம்பி உதய் தான். இது ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், தம்பி உதய்க்கு வந்து நல்ல வாய்ப்பு. அப்பா தயவில் வந்தேன், தாத்தா தயவில் வந்து இல்லாமல் இந்த 5 வருஷம் அவரோட ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி அவர் லீட் பண்ணி நிறைய போராட்டங்கள் எக்ஸட்ரா கவுண்டர் கொடுக்குறது சட்டசபை எல்லாம் பண்ணாருனாக்க கண்டிப்பாக அவர் வந்து நாளைக்கு எல்லாருமே வந்து அவர் ஒரு இண்டிபெண்ட் லீடராக பார்ப்பாங்க. அது இப்போ வந்து ஸ்டாலின் சார் பையன் பார்க்குறாங்களா, அந்த இமேஜ் போய்டும் எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா. ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிவிக்கோட சோஷியல் மீடியா இம்பேக்டை பற்றி நம்ம திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசும்போது எனக்கு பழைய விஷயம் ஒன்று ஞாபகம் வருது. அதாவது 2017-18 பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, அவர் என்ன பண்ணார்னாக்கா, கொஞ்ச நாளைக்கு காங்கிரஸில் ஒர்க் பண்ணார். ஆனால் அது ஃபுல்லாக ஒரு ட்ரையல் மாதிரி ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆக முடியல. அப்போ அவர் சொன்ன மெயின் அட்வைஸ் என்ன தெரியுமா, ராகுல் காந்திக்கு? முதல்ல நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிஸியாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். பிஸின்னா சும்மா கண்ட போஸ்டர் இல்லை, ஒரு போஸ்ட் போட்டால் கருத்தாக இருக்கணும், ஓகேங்களா.
அதில் பிஸியாக இருக்கணும், நிறைய பேருக்கு பதில் போடணும், டேக் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணார். நீங்கள் மாத்திரம் இல்லை, காங்கிரஸில் உள்ள நிர்வாகிகள் அனைத்து பேர் இருக்கணும். சோசியல் மீடியாவில் இல்லாத நிர்வாகிகள் தேவையே இல்லை, எடுத்துருங்க அப்படின்னாங்க. இவரே சோசியல் மீடியா கிடையாது, யார்? ராகுல் காந்தி. அப்போ என்னடா ஆரம்பமே தெரியல நினச்சிருப்பாரு. ஆனால் இந்த அட்வைஸை பண்ணதாக ஒரு பேச்சு உண்டு. இது வந்து பிரசாந்த் கிஷோரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி உறுப்பினராக இருக்கிறவங்க வேண்டாம், காங்கிரஸ் உறுப்பினர் மெம்பர்ஸ். இந்த அட்வைஸ் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொன்னது அது அப்போ பாருங்க, அப்போ உள்ளது இப்போ வரை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. எல்லாம் தெரிஞ்சதா, 2014 ஐயா நரேந்திர மோடி மாபெரும் வெற்றி பெற்றது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. அதே மாதிரி ட்ரம்ப் செகண்ட் ட்ரிப் வரும்போது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா அவங்க கண்டுக்கவே இல்லை. அவருடைய பையன் பேரன் ட்ரம்ப் இருக்கார்ல, நல்லா உயரமாக இருப்பார் பாருங்க, அவர் 10 பாட்காஸ்ட் முக்கியமான ஜோ ரோகன் மாதிரி, அமெரிக்காவில் இருக்கு பாருங்க, ஜோ ரோகன் மாதிரி 10 பேருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க வச்சாரு, பேச வச்சாங்க, சர்க்குலேட் பண்ண வச்சாங்க. ஓகேங்களா? அவர் தான் சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணாரு. இங்கேயும் பாருங்க, குடும்பம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. கவனிக்கணும். சும்மா நம்ம அவன் சொல்றான் குடும்ப கட்சி அவன் சொல்றது. பேரன் ட்ரம்ப் பிளேட் மேஜர் ரோல். இதை ட்ரம்ப்பே ஜெயிச்ச ஒன்று சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அமெரிக்கா நல்ல ஞாபகம் எனக்கு. அப்போ இந்த CNN, ஃபாக்ஸ் நியூஸ் இவங்கெல்லாம் சுத்தமாக ட்ரம்ப்பை புறக்கணிச்சாங்க. நம்ம ஜோ பைடனுக்கு கீழே இருந்தாங்களே, அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு, கமலா ஹாரிஸை தான் பிரதானமாக தூக்கி பிடிச்சாங்க. அவங்க தான் வருவாங்கன்னு நினச்சாங்க, ஆனால் அவங்க வரல. இவங்க எல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்துட்டு இருந்தாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாம் பூமர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ எகெயின் தம்பி விஜய் தப்போ ரைட்டோ, அவர் அப்படி ரூட் மீடியா பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், ஜெயிச்சிட்டார், அவ்வளோதாங்க. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? நீங்களாம் என்ன கற்றுக் கொடுத்து வச்சிருக்கோம் சமுதாயத்துக்கு? ஜெயிச்சவன் கெட்டிக்காரன், நல்லவன்லாம் இழிச்சவன், அப்போ தான் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு, அவரெல்லாம் புத்திசாலி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர் நம்பவே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது நம்ம அதிமுக. ஸோ இது திமுக ரெடியாகி அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அதிமுகவில் எவ்வளோ குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கிளியராகவே தெரியுது. ஒரு டவுன்வர்டு ட்ரெஜெக்டரி நோக்கி போய்கிட்டு இருக்கு திமுக. அதிமுக அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கு. இதில் ஏதோ அஜித்தை கொண்டு வர்றதாக பழனிசாமி பேசிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் தெரியாது. அப்படியே வந்தாலும் இந்த இன்னொருத்தரை நம்பி கட்சி வளர்க்குறதுங்கிறது ஹவு ஃபார் இட்ஸ் கரெக்ட் தெரில. ஏன்னாக்க நம்மளுக்கு இருக்கிற வேகம் அதே வேகம் அவருக்கு இருக்குமா? அவருக்கு கார் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சினிமாவில் இருக்கும், அதுதான் பண்ணுவாரே தவிர எதை பண்ணுவாரான்னு தெரில. என்னமோ முயற்சி பண்ணுறாங்க. இப்போவும் சொல்கிறேன், திமுக எழுந்து வந்துடும், அதிமுக எழுந்து வர்றது கஷ்டம். இந்த சி.வி. சண்முகம் கேங்கு இதெல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருக்குது. அமைச்சரில் அவங்க இடம், இப்போ லேட்டஸ்ட் நியூஸ், அமைச்சரவையில் அந்த குரூப் இடம் பெறலை. ஒருவேளை திரும்பி அந்த பக்கம் அண்ணன் எடப்பாடிக்கிட்டே போகலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதிமுக கிளியராக கீழே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான், இது ரொம்ப பேத்தட்டிக். இன்னமும் அவர் என் மக்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் ஓட்டு போடலை, வெறும் கவர்ச்சி பார்த்து ஓட்டு போட்டாங்க, ஒரு கூத்தாடிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு மக்களை. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க கை தட்டுவோம். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேதனை சொல்கிறீங்க. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் கரெக்ட். தப்போ ரைட்டோ நடந்துருச்சு. அடுத்தது நீங்கள் எப்படி கொண்டு போனால் பார்க்கலாமே தவிர, நீங்கள் இன்னமும் விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் தவறாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்க அதே மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போடணும். ஹவு ஃபார் இட்ஸ் கரெக்டுன்னு தெரில. ஓகேங்களா? அடுத்தது நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ். உண்மையிலே சொல்கிறேன், இது பியூட்டிஃபுல். உண்மையிலே அவர் பாருங்கள், அவர் செட் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்துட்டார். அவர் ஆளுங்கட்சியில் இல்லை, அது வேறு விஷயம். அவரோட அப்ரோச் பாருங்கள். அவர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு தன் தொண்டர்கள்கிட்ட. ஓப்பன் மீட்டிங், இது க்ளோஸ் மீட்டிங், ஓப்பன் மீட்டிங் தான். ஓகேங்களா? அதில் ஒரு சொன்ன பாயிண்ட்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதை நம்ம ஒன்றா ஷார்ட்டாக பார்த்துருவோம். 1-to-1 தம்பி விஜய் கூட மீட்டிங் வச்சிருந்தா, ½ an hour. இட் வாஸ் வெரி ஃப்ரூட்ஃபுல்ன்றாரு, ரொம்ப நல்லபடியாக போச்சுன்றாரு. அது அந்த மீட்டிங் பற்றி பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்பப்போ அந்த என்டையர் அந்த கான்வர்சேஷனில் அவர் வெளியே மக்கள்கிட்ட சொல்லும்போது, அவங்க தொண்டர்கிட்ட சொல்லும்போது, விஜய் பற்றி பாசிட்டிவாக சொல்லும்போது அங்கே பயங்கரமான கிளாப்ஸ் இருக்குது. நல்லா கவனிக்கணும். விஜயை பற்றி இன்னொரு லீடர் பாசிட்டிவாக பேசுகிற கிளாப்ஸ் இருக்குது. அப்போ இவர் தான் ட்ரூ லீடர். எவன் ஒருத்தன் தன்னை நம்பி அவர் ஜெயிச்சு வந்திருக்காரு, இவர் ஆளுங்கட்சியாக இல்லை, பட் இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ணுறாருனாக்கா, தன்னை நம்புகிறாரு,
தான் கொள்கை மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. விஜயை பார்த்து அவர் பயப்புள்ள அர்த்தம். உண்மையான ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவர் பார்க்குறாரு விஜய் ஜெயிச்சதில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் விஜய்கிட்ட சொன்னாராம், 60 ஆண்டு கால கட்சியை 2 கட்சியை நீங்கள் தூக்கி போட்டீங்க, உண்மையிலே மிகப்பெரிய சாதனை தான். நாங்கள்லாம் முயற்சி பண்ணோம், எங்களால் முடியலை. 2014 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு நான் ஒரு முன்னேற்பாடு செஞ்சேன். பிரச்சாரம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் வெற்றி அடைய முடியல. உங்களுக்கு பிரச்சாரமும் வெற்றி அடைஞ்சது, தேர்தலை வெற்றி பெற்றதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொன்னாராம். அது சொல்லும்போது அவர்கிட்ட ஒரு ஹாப்பினஸ் நான் ரியலாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களால் தான் யூத் பாலிடிக்ஸுக்கு உள்ளே வந்திருக்காங்க சொன்னாராம். இது உண்மை தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா சட்டசபை நிகழ்ச்சிகள்லாம் இப்போ வந்து ஏதோ 2 கோடி வியூஸ்லாம் தாண்டி போயிட்டு இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறதுக்கு தான். ஓகேங்களா? தட்ஸ் அ குட் மூவ். அதையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ஒரு ஹம்பிளாக ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஏற்றுக்கிட்டாரு அவர். ஓகேங்களா? அதே மாதிரி கடந்த ஆண்டு வந்து திமுகங்கிற ஒரு கெட்ட ஆட்சியை வச்சாங்க, மக்கள் அதுக்கு அவஸ்தைப்பட்டாங்க. இப்போ வந்து நல்ல ஆட்சியை வச்சிருக்கிறாங்க, நல்லதே நடக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவரெல்லாம் இதெல்லாம் சொல்கிறத பார்த்தா ஒருவேளை ஏதோ கூட்டணிக்கு ஏதாவது டைப் போடுறாரா, இல்லை இவர் ஏதாச்சும் அமைச்சரில் போகிறங்கிற என்ன இருக்கான்னு தெரில எனக்கு. இன்னும் மேலும் பார்ப்போம். அப்புறம் இன்னொரு இதுதான் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பாருங்கள். நான் இது ஏன் ரொம்ப ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணனாக்க, அவர் சொன்ன பாயிண்ட் பாருங்கள். ஃபைனான்ஸ் பெருசாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் நிதி கம்மியாக இருக்குது அப்படிலாம் சொல்லாமல், பாலிசி டிசிஷன்லேயே 50% விஷயம் நல்லது பண்ண முடியும் மக்களுக்கு. ஜஸ்ட் பாலிசி டிசிஷன்லேயே ஒரு மிராக்கல் பண்ண முடியும். அதுக்கு நாம் சிந்திக்கணும், கள ஆய்வு செய்யணும். எது பணமே இல்லாமல் ஜஸ்ட் சில சட்டத்திட்டங்கள், சில பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் பண்ண முடியுன்றாரு. நானும் அதை நம்புறேன் நான். ஓகேங்களா? அப்புறம் சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு இது நடத்துறது மூலம் மக்கள்கிட்ட ஒரு உண்மையான பிரச்சனை என்ன இருக்குது, மக்கள் அன்றாட என்ன சந்திக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருனாக்க, அந்த சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லாதீங்க, உடனே ஜாதினாலே நான் ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு பிராண்ட் இருக்குது. சமூக நீதி கணக்கெடுப்புன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஓட்டு வீடா, காங்கிரீட் வீடா, குடிசை வீடா, பைக் இருக்கா, கார் இருக்கா, ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்கன்றாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண ஒரு பட்டனில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இதை பற்றி நான் வந்து 10 நிமிஷம் எக்ஸ்க்ளூசிவாக பேசுனேன். அவர் என்ன சொல்கிறாருனாக்க, இந்த டேட்டாவை பண்ணுறது மூலமாக இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு மீனவன்னாக்க அந்த குடும்பம் எத்தனை குடும்பங்களுக்கு வெறும் போட்டு கொடுக்கலாம், ஒரு ஸ்டீம் போட் கொடுக்கலாம், அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னார். இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இது பண்ணால் நம்ம தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதாரம் பண்ணி நீடி பீப்புள் யாருக்கு தேவையோ அதை நம்ம செய்ய முடியும். இப்போ இருக்கிற டேட்டா வந்து 1931 எடுத்த டேட்டா வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த டேட்டா மிஞ்சி போனால் 3 மாதம் 4 மாதம் ஆகும். இதை எடுத்துட்டு பண்ணீங்கன்னாக்கா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், இதுதாங்க ஒரு உண்மையிலே படித்தவர் உண்மையிலே இப்போ ஃபீல் பண்ணுறேன். அன்புமணி ராமதாஸ் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கணுமோ சொல்லிட்டு, இதெல்லாம் திமுக பயன்படுத்தியிருக்கணும். ஒரு கூட்டணி கட்சி கொடுத்து, ஒரு அமைச்சரோட இடம் கொடுத்து. அவர் சும்மா ரேண்டமாக அப்படி எடுத்து விடுறாரு. அடுத்தது பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் டிஜிபி ஒருத்தர் போடுங்க இந்த ட்ரக் இஷ்யூக்கு. 3000 பேர் தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரக் இஷ்யூவை கண்காணிக்கிறதுக்கு. 25,000 பேர் வேணும். ஊர்கால் படை அப்பாயின்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த 40-42 வயசுல மிலிட்டரியிலிருந்து ரிட்டையர் ஆவாங்க தெரியுமா, அவங்கள அப்பாயின்ட் பண்ணுங்க. ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு சேலரி, கான்கிரீட்டான ஒரு சேலரி, ஒரு 10,000 ரூபா கொடுங்க. இப்போதைக்கு 2,500 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க. இது எந்த மூலையில் 10ன்றாரு, நியாயம் தானே? இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கீமாக பார்க்குறேன். அப்புறம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுங்க. அது மாதிரி வந்து போதை சம்மந்தமாக யார் தப்புனாலும் அந்த டோல் ஃப்ரீ இன்ஃபார்ம் பண்ணுங்க. அது ரகசியம் காக்கப்படும். உங்கள் பேர் எது வெளியே வராது சொல்லுங்கள். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் ஒன்று சொல்கிறாரு பாருங்கள். இதுதான் நிர்வாகத்தில் இருந்திருக்காருன்னு தெரியறது. அவர் நிர்வாகம் எப்படி தெரியுது பாருங்கள். எஸ்பி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. 10 நாள் ஒவ்வொருத்தரும் டெட்லைன் கொடுங்க. அந்தந்த எஸ்பி டெரிட்டரிக்குள்ள கஞ்சாவோ ஏதாச்சும் புழங்குறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னாக்க இமீடியட்லி யூ வில் பி சஸ்பெண்டட் சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபேர் இருக்கும். அதிகாரம் நினைச்சா யாருமே தப்ப முடியாது. இவங்க வேலை செய்யாமல் இருக்கிறது தான். தலைமை சரியா இருந்தால் அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்வோம் அப்படின்றாரு. அடுத்தது யூத் எம்ப்ளாய்மெண்ட். இது சூப்பர் பாயிண்ட்டுங்க. அவர் என்ன சொல்றாரு, இளைஞர்கள் வேலை கொடுக்கறதுக்கு பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதில் 75% எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோக்கல் யங்ஸ்டர்ஸ் கொடுக்க சொல்லுங்க. அதை ஒரு லாவா பாஸ் பண்ணுங்க. டிஎம்கே இது சொன்னது ஆனால் செய்யலை, நீங்களாச்சும் செய்யுங்க அப்படின்னு ஒன்று சொன்னார்.
இது அடுத்தது பாருங்க, சென்னைக்கு 4 புதிய ஏரிகள் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்க 4 ஏரியில் வந்து 10 டிஎம்சி தண்ணி தான் இருக்கு. ஆனால் சென்னைக்கு மாத்திரமே 17 டிஎம்சி தண்ணி தேவை. ஸோ வாட்டர் கிரைசிஸ் வராமல் இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த 4 ஏரிஸ்க்கு இதெல்லாம் ஒரு பண்டா வச்சுக்கோங்க. விஜய அடுத்த 10 வருஷத்துக்கு யாருமே அசிச்சிக்க முடியாது. அதை சொல்கிறாரு பாருங்க, அது ஒரு அட்வைஸாக சொல்கிற. ஒருவேளை அவர் வந்து அரசியலுக்காக பண்ணுறாரு, ஏதோ ஃப்யூச்சர் எதிர்பார்க்குறாரு, இருக்கட்டுமே. அவர் எக்ஸ்பீரியன்ஸை பாருங்க. ஐ திங்க் விஜய் வில் டேக் இட். ஓகேங்களா? அப்புறம் விஜயை பற்றி எங்கெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாரோ அங்கெல்லாம் வந்து கிளாப்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், அன்புமணி இஸ் மை ரெஸ்பெக்ட் டு ஹிம். இஸ் அ ட்ரூ லீடர். அவர் விஜயை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, அதே சமயம் வந்து நல்ல ஸ்கில்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இப்படி தான் நான் பார்க்குறேன் நான். பாய்.